அஸ்ஸலாமு அலைக்கும். காடை ராத்திரி பசியாக இருக்குது. நெய் ஜெம்பரா நெய் வெஜிடபிள் ஆயில். இந்த ஆயில் தான் ஊற்றுறேன். ரெண்டு காடை, ஒரு உருளைக்கிழங்கு, மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, ராவைக்கு இடியப்பம் வாங்கணும். இதுக்கு பேர் நம்ம காடம்போம். சில டாக்டர்மா ஜப்பான் குயின் இதுக்கு பேர். அந்த அளவுக்கு காடைக்கு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான பேர். இது என்ன செய்யணும், இடியப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி போல தான் ஆக்கணும். தண்ணி போல தான் ஆக்கிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு போட்டேன், மணத்து கிடக்கும். முருங்கைக்காலம் போட்டால் தண்ணி விட்டுரும், உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட் ஆகிக்கும். கூட ஒரு துண்டு ஏதாவது டிஃப்ரென்ஸாக வெஜிடபிள் உடலுக்கு சேரும். கொஞ்சம் ஆனமாக வச்சு இடியப்பம் தான் நல்லா இருக்கும். இடியப்பம் வாங்கணும். டீ, சாயங்காலம் டீ ஒரு அடுப்பில், நைட்டுக்கு காடை ஒரு அடுப்பில். வேலை முடிஞ்சிருக்கு. வாசல் வாங்க சொல்லிட்டு ஆக்கி வச்சுட்டா நைட்டுக்கு வாசலுக்கு தான் இடியப்பம் வரும். நிறைய பேர் கொண்டு வருவாங்க. வீட்டு உள்ள சுட்ட இடியப்பம் அப்புறம் வைக்கும், அதை வாங்கிக்கிடுவோம். இது 2 பேருக்குள்ளே காடை. ஒரு 6 இடியப்பம் வாங்கினா போதும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆக்கி தின்னுங்க. நல்ல வசதிகள். இது ஒன்று 50 ரூபா, 2 100 ரூபா பரிசு. மோசம் இல்லை. 100 ரூபாய்க்கு எந்த மேட்சிலையும் உட்காந்து திங்க இயலுமா? திங்க இயலாது. இந்த ஹோட்டலில் ஒரு கறிப்படி திங்க இயல அவசியம். நம்ம வீட்டில் ஆக்குனா பரக்கத்து, டேஸ்ட்டு, ருசி. டீ அசர் பாங்க சொல்லல, ஆனால் டீயை போட்டுருவேன். நைட்டுக்குள்ளே கறிப்படி. இன்றைக்கி பாலையில் நான் சாப்பாடு ஆக்கலை. எனக்கு வெளியிலேருந்து வந்து சாப்பிட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு காட்டையில். வெயில் நேரமாக ஆக்கித்தனால அம்மாடி ரொம்ப மாதிரியாக வருது. இன்னும் கொஞ்சம் வத்தணும். ரொம்ப வத்த விட்டுறக்கூடாது இடியப்பத்துக்கு. கறி வேக வேண்டி மட்டும்தான் கொஞ்சம் ஆணை வச்சு வேக விடணும். இதுக்கு என்னது, வீட்டு மசாலா, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலையில, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, உப்பு, ஜெம்பரா நெய், வெஜிடபிள் ஆயில் இவ்வளோ ஊற்றிக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.